ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டிடி யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடு வளர்ப்பில் என்னென்ன நன்மை, எப்படிலாம் வந்து அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நல்ல வந்து ஒரு தரமான கிருமி நாசினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாணின்னு சொல்லுவாங்க. சாணி, வேப்பந்தலை இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய கிருமி நாசினினா அது வந்து சாணம் வந்து நம்ம வாசல்களில் அதிகமாக கரைச்சி தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட அந்த நல்லா வந்துட்டு அதோட தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரு பூச்சியோ புழுவோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்தான விஷ ஜந்துக்கள் அந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிருமிகள் வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் வராது. அந்தமாரி வந்து நல்ல வந்து ஒரு தரமான கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க மாட்டோட சாணம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேயே இருக்கட்டும், இப்போயுமே கிராமங்கள்லேயே இருக்கட்டும், நம்ம வந்து இந்த சாணங்களில் பயன்படுத்தி நிறையா வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உருட்டி அதை வந்து எரிக்கிறதுக்காக ஒரு வரட்டி ரெடி பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாணத்தை எருவாக பயன்படுத்துவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாணத்தை வந்து கரைச்சி வீட்டுக்கு முன்னாடி நல்லா தெளித்து விட்டு கோலம் போட்டு அதை அழகாகவும் அதே நேரம் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சாணத்தை வந்துட்டு ரோஸ் செடி பார்த்திங்கன்னா துண்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காச்சும் ஒரு காரணத்தினால என்ன மாதிரினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நடுறது, அந்தமாதிரி துண்டாக கட் பண்ணியிருந்தா கூட மாட்டோட சாணத்தை நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சி அதுக்கு மேலே வச்சிடுறாங்க. அது வந்து துளிர் நல்லா விடும் அப்படின்ட்டு. இந்தமாரி எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது மாடோட அந்த சாணத்தை பயன்படுத்துறதுனால. நாம் வந்து ரெகுலராக மாட்டோட சாணத்தை இந்தமாரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிது. சாணத்துலேயே ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா பாலில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பாலை கொண்டு போய் சேல் பண்ணலாம். மினிமம் வந்து பாலோட ரேட்டு 30 ரூபா to 40 ரூபா அதுக்குள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து தீனி கொடுத்தோம்னா 50 ரூபா 80 ரூபா அந்தமாரி ரேட்டும் அதிகமாகிட்டே போகும். இந்தமாரி இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது நம்ம ஏன் மாடு வளர்த்தக்கூடாது? எல்லோரும் வந்து மாடு வளர்த்தி நாம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து பயனடையணும். அதுதான் என்னோடய ஆசை. நாம் வந்துட்டு இப்போ நிறையா மாடுகள் வாங்கி எல்லாருமே ஒரு லிட்டரு பால் வந்து கறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாலோட ரேட்டை வந்து நம்மளாலேயே குறைக்க முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு மாடு வச்சுருக்கோம். நாம் ஏன் வெளியில் போய் பால் வாங்க போகிறோம்? அப்படி வெளியில் போய் நம்ம பால் வாங்கலைனாவே நமக்கு வந்து பாலோட ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி தான் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து பால் கொண்டுட்டு போய் ஊற்றுறாங்க, யாருமே ரிட்டன் எடுத்துக்கல. அப்படிங்கும்போது சூழ்நிலையை நீங்களே புரிஞ்சு பாருங்கள், யாருமே பால் வாங்க மாட்டாங்க. அதேமாரி நம்மளோட இந்த மாடுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமான வளர்க்கப்பட ஆரம்பிக்கும். இதேமாரி நிறையா விவசாயம் நடக்கப்படும். எப்படி சொல்கிறேன்னா, நாம் வந்துட்டு மாட்டு சாணத்தை இந்தமாரி சும்மா விட்டுறோம்னா எருவுக்காகவும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதனால் வந்து நிறைய பேர் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா ரொம்ப தரமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நாம் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து மாடு ஏண்டா வளர்த்திக்கிட்டு அது வந்து மேய்ச்சிக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு மாட்டுக்கு நம்ம தீனி போடுற முறை தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து மாடை பிடிச்சிட்டு தெரியுறேன்னா அது வந்து கஷ்டம் தான். ஈஸின்னு நினச்சா ஈஸி தான். அது வந்து நம்ம பிடிச்சி பண்ணும்போது எப்பயுமே ஒரு வேலை நமக்கு வெற்றி கொண்டு போய் தரும். ஒரு ஜாபில் வந்து நம்ம நிலச்சிருக்கணும்னாலும் அந்த வேலையை நம்ம வந்து பிடிச்சி பண்ணணும். எப்படி சொல்கிறோன்னா, ஏண்டா நீ ஏண்டா சொல்கிற, எனக்கு தெரியாதாடா அப்படிங்கிறத விட நாம் வந்து ஒரு ஜாப்பை செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து உண்மையாக வந்து மனப்பூர்வமாக நேசிக்க தெரியணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் ஒரு மாடு வாங்கிட்டேன், அதை வந்து மேய்ச்சிட்டு இருக்கேனா, ஆனால் வந்துட்டு ஒரு மாடு வாங்கிட்டேன் அப்படின்னு நின்றக்கூடாது. நான் வந்து இதையே பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ஒரு 4-5 மாடு வாங்கி அதிலேருந்தே வந்து ஒரு 10 மாடு 20 மாடு அப்படின்னு போயிட்டே இருந்தோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன். எப்படின்னா எப்பயுமே வந்து தன்னோட அந்த எல்லையை சுருக்கிக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லையை பெருக்கிக்கிட்டே போகணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அதேமாரி தான் ஜாபும். எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி நாம் வந்து இறங்கி பண்ணி நம்ம கம்பெனியாக நினச்சி அதை பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் ப்ராஃபிட். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இந்தமாரி அவங்களும் வந்து கொடுப்பாங்க. ஒரு கரெக்டான கம்பெனியாக இருந்தால் நம்மளோட ஒர்க்குக்கு ஏற்ற அந்த சேலரியும் அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயர்வையும் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் நம்ம வந்து பியூனாக இருக்கிறத விட மேனேஜராக இருக்கிற வரைக்கும், அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பியூனாக இருக்கும்போது மேனேஜரோட வேலை எல்லாமே பண்ணினீங்களா, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த மேனேஜருக்கு வேலை இல்லாமல் நீங்கள் மேனேஜர் ஆகலாம். அந்தமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அது என்னோடய கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமாக நினச்சோம்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வரலாம்.
மாடுகள் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு பால் பயங்கரமாக பீசும். ஒரு பெரிய மாடாக இருந்துச்சுன்னா ஹெச்எப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜெர்சி அந்த மாதிரிலாம் வந்து நல்லா பால் பீசும். ஆனால் நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சிட்டே வருது. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறையா எப்படின்னா ஒரு சில இடத்துல ரேராக ஒரு ஊரில் ஒருத்தர் நாடு மாடு வச்சுருந்தாவே அது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் வந்து மன கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறது, இதுதான் வந்து பால் பீசுது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மாடு. அதுக்காக நீங்கள் வந்து நாட்டு மாடு ஒன்று வாங்கி வளர்த்துட்டிங்கன்னா அது வந்து லிட்டருக்கு 80 ரூபாய்க்கு மேலே கன்ஃபார்மாக கொடுத்துரும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஃபேக்ட் சத்து வந்து அதில் வருங்க. அந்த நாட்டு மாட்டில் வந்து பால் பீசும்போது அவ்வளோ ஃபேக்ட்டு அதிலேருந்து கிடைக்கும். அந்த பாலில் வந்து நம்ம டெய்லியும் ஒரு கிளாஸ் குடிச்சோம்னாவே பாடி அப்படி ஒரு பாடி பில்டரே வந்து நான் பாடி பில்டர் ஆகிறோம் அப்படிங்கும்போது அந்த பாலை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட அவ்வளோ அந்த ப்ரோட்டீன் சத்து வந்து அந்த பாலில் இருக்குது. நாம் வந்து நார்மலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டு மாடு வந்து இப்படி அசால்ட்டாக விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த மாட்டில் எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா இருக்குது. அது வந்து சாணம் நல்லா போடும், தீனியும் பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கும். அதேமாரி தரமான வெயிலில் மாடு கட்டியிருந்தாலும் காய்ச்சல் வராதுங்க. நம்ம வந்து ஜெர்சி மாடு, இந்த ஹெச்எப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் பயங்கரமாக கட்டிவிட்டோம்னா வந்து காய்ச்சல் வந்துடும், மழையில் விட்டுட்டோம்னா காய்ச்சல் வந்துடும். இந்தமாரி வந்து நிறையா பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து நம்ம நாட்டு மாட்டை வெறும் வரக்காட்டில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது, அங்கே கட்டினா கூட ரொம்ப நல்லா வெயில் தாங்குங்க. அதேமாரி மலையில் விட்டுருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து மலையில் விடாமல் பிடிச்சிட்டு வந்து கட்டிவிடுவாங்க. வெயிலில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் கட்டியே தான் இருக்கும். நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நாம் வந்து நாட்டு மாடு 2 வச்சுருக்கோம். அதோட வீடியோ வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன், எந்த முறையில் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்தமாரி வந்து எல்லா வேலையுமே நாம் வந்து இறங்கி பண்ணும்போது அதில் இருக்க அந்த கஷ்டம், அதே நேரம் வந்து அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சின்னா அதில் இருக்க சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். எப்பயுமே ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு மட்டும் போயிடாதீங்க. இறங்கி தரமாக செஞ்சு நாம தான் அதில் அப்படிங்கிற மாரி சொல்லணும் 4 பேர். அப்படி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு வந்து பயங்கரமாக பொலியில் பில்லு மேய்ஞ்சிட்ருக்காரு. நம்ம வந்து பில்லு காசுலேருந்து எப்படி மாட்டுகளில் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை தீனியாக காட்டில் வரும்போது மட்டும் நாம் வந்து மாடை பிடிச்சிட்டு வந்து நல்லா காட்டலாம். அதேமாரி அப்பப்போ காஞ்சி போச்சுன்னா பில்லு கிடைக்காது, அது ஒன்றும் பண்ண முடியாது. மாடுகள் வந்துட்டு பில்லு தேடிக்கிட்டு இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா வந்து எங்கள் தாத்தா மாடு 2 இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த மாடுமே. இந்த மாடு வந்து இப்போ லைட்டாக சனையாக இருக்குது, லைட்டாக சேனலில் சனையாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் தனியாக பிடிச்சி மேய்ஞ்சிட்ருக்கேன். அவங்க வந்து 2 பேரும் கீழே மேய்ஞ்சிட்ருக்காங்க கட்டி வச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்லில் தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க. இந்தமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 மாடு வாங்கிட்டு 2 பேர்த்த இல்லைன்னா ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 மாட்டோட ஃபுல் பால் காஸ்ட்டையும் அவங்களுக்கு சேலரியாக கொடுத்துட்டு மீதி வந்துட்டு ஒரு 18 மாடோட பால் காஸ்ட்டு, அது மட்டும் வந்து லாபம் நஷ்டம் அதை வந்து எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நோய் வந்தாலும் அவங்க பால் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணி ரெடி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நான் பணம் கொடுத்துட்றேன், என்ன நீ வச்சுக்கிட்டு மட்டும் இருடா அப்படின்னு சொல்கிற மாரி இருக்குது மாடு சொல்கிறது. அதாவது எப்படின்னா அதோட மைண்ட் வைஸ் அந்தமாரி தான். எப்படின்னா என்னை வந்து நல்லா பார்த்துக்க, நான் உனக்கு பால் தரேன், அதேமாரி ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சரி நீ வந்து என்னை பார்த்துக்க, நான் அதுக்கும் பணம் தரேன் அப்படிங்கிற மாரி பால் தந்து நமக்கு ஒரு நல்லா ஒரு எப்படின்னா இன்கம்மாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்படி குழம்புறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜந்துக்கள் வந்து நமக்கு இவ்வளோ உதவி பண்ணுது. அதேமாரி என்னை மட்டும் வச்சுக்கிட்டு இருங்க, கொஞ்சம் வந்து தீனி போடுங்க அப்படின்னு மட்டும்தான் அதுங்க கேட்குதுங்க, வேறு எதுவுமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் மாட்டுக்கு அது வாழைப்பழம் அது இது இந்த டேட்டில் போய் வாங்கி கொடுங்க, அது வந்து நிறையா ஜாதக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாதிரி கூகுள்ஸ்லேயும் இருக்கும், போய் பார்க்குறீங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பெனிஃபிட்லாம் நான் சொல்கிறேன் பாலை வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோவை ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாடுகளில் இவ்வளோ பெனிஃபிட்டாக பாருங்களேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.